அன்புக்குரியவர்களே, தன் இளம் வயதில் வசதியான வாழ்வை துறந்து இறைப்பணிக்காக கடினமான வாழ்வை தேர்ந்தெடுத்தவர் புனித பிரான்சிஸ் சவேரியார். தமிழகத்தின் கடற்கரையோரங்களில் அவர் நற்செய்தி அறிவித்த பொழுது அவரது ஆழமான ஜெப வாழ்வை பலர் பார்த்திருக்கிறார்கள். சிலுவையின் முன்பாக முழந்தால் படியிட்டு மணிக்கணக்காக ஜெபித்திருக்கின்றார். பல இரவுகளை ஜெபத்திலும் தியானத்திலும் கழித்திருக்கின்றார். இரவு நெடுநேரம் வரை ஜெபித்தபின் தோலினால் செய்யப்பட்ட கட்டிலில் ஒரு கல்லை தலையணையாக கொண்டு தூங்குவாராம். பிரான்சிஸ் சவேரியாரை பற்றி அவரை நன்கு அறிந்திருந்த அருட்பணியாளர் தே குவாத்ரோஸ் இவ்வாறு கூறுகிறார்: பகல் முழுவதும் அவர் மனிதர்களுக்கு சொந்தமாக இருந்தார். இரவு முழுவதும் அவர் கடவுளுக்கு சொந்தமாக இருந்தார். இயேசுவின் உண்மையான சீடர் என்ற முறையில் இயேசுவை போல பகல் முழுவதும் மக்களுக்கு போதித்தபின் இரவு முழுவதும் இறைவனிடம் ஜெபிப்பதில் நேரத்தை செலவழித்தார் என்று அவர் சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, திராட்சை செடியாகிய இறைவனோடு இணைந்து பலன் தந்த நூற்றுக்கணக்கான மனிதர்களில் ஒருவர்தான் புனித பிரான்சிஸ்கு சவேரியார். அவர் ஏற்படுத்திய மிகப்பெரிய அளவிலான மனமாற்றம் சொந்த உழைப்பினால் விளைந்தது அல்ல, மாறாக இறைவனோடு கொண்டிருந்த ஆழமான உறவினால் விளைந்தது. இன்று நமக்கும் இறைவனுக்கும் உள்ள இணைப்பு எத்தகையதாக இருக்கிறது என்று சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். இயேசுவோடு இணைந்திருப்பதை பற்றி இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்கிறோம். இயேசுவோடு இணைந்திருக்கின்ற பொழுது நாம் பெறுகின்ற பலன்களை பற்றி விவிலியத்தின் பல்வேறு பகுதிகளில் நாம் வாசிக்கிறோம். முதலாவதாக, நற்செயல்கள் செய்து பலன் தந்திடும் மக்களாக மாறுகிறோம். யோவான் 15:5 நாம் வாசிக்கிறோம்: ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்று. இரண்டாவதாக, இயேசுவோடு இணைந்திருக்கிற பொழுது தண்டனை தீர்ப்பிலிருந்து விடுதலை அடைகிறோம். ரோமையர் 8:1. கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்போருக்கு இனி தண்டனை தீர்ப்பே கிடையாது என்று புனித பவுல் முழங்குகிறார். மூன்றாவதாக, தூயோராக்கப்பட்டு இறை மக்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். 1 கொரிந்தியர் 1:1-3 முடிய. இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பெற்று தூயோராக்கப்பட்டு இறை மக்களாக இருக்க அழைக்கப்பட்டுள்ள உங்களுக்கும் எல்லா இடங்களிலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடும் யாவருக்கும் நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உரித்தாக என்று புனித பவுல் எழுதுகின்றார். நான்காவதாக, இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருக்கின்ற பொழுது சொல்வன்மையும் நிறையறிவும் பெற்று எல்லா வகையிலும் செல்வர்களாக நாம் இருக்கின்றோம். 1 கொரிந்தியர் 1:5. நீங்கள் கிறிஸ்துவோடு இணைக்கப் பெற்று சொல்வன்மையும் நிறையறிவும் பெற்று எல்லா வகையிலும் செல்வர்கள் ஆனீர்கள் என்கிறார் புனித பவுல். ஐந்தாவதாக, புதிதாய் படைக்கப்பட்டவராக மாறுகிறோம். 2 கொரிந்தியர் 5:17. ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிற பொழுது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராக இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். ஆறாவதாக, நாம் நிறைவு பெறுகிறோம். கொலோசியர் 2:10. அவரோடு, அதாவது கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதால் நீங்களும் நிறைவு பெறுகிறீர்கள் என்று புனித பவுல் எழுதுகின்றார். இறுதியாக, ஒரே சமூகமாக ஒன்றுபட்டு வாழ ஆரம்பிக்கிறோம். ரோமையர் 12:5. நாம் பலராயினும் கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதால் ஒரே உடலாக இருக்கிறோம், ஒருவருக்கொருவர் உடன் உறுப்புகளாக இருக்கிறோம் என்று வாசிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவோடு இணைந்து இருப்பவர்கள் எத்தகைய பிளவுபட்ட பிரச்சனைக்குரிய சூழ்நிலையிலும் ஒற்றுமையை நோக்கி பயணிப்பர் என்பதற்கான சிறந்த உதாரணத்தை முதல் வாசகத்தில் நாம் பார்க்கிறோம். விருத்த சேதனம் குறித்து பரிசேய கிறிஸ்தவர்களுக்கும் புனித பவுல் மற்றும் பர்னபா ஆகியோருக்கும் இடையே பிளவு ஏற்பட்ட பொழுது எவ்வாறு திருத்தூதர்கள் அதற்கான சிறந்ததொரு தீர்வை கண்டுபிடித்து தொடக்க திருஅவையை ஒற்றுமையின் பாதையில் வழிநடத்தி சென்றார்கள் என்பதை எடுத்துரைப்பதே திருத்தூதர் பணி 15வது பிரிவு. இப்பிரிவிலிருந்தே முதல் வாசகம் எடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, திராட்சை செடியாகிய கிறிஸ்துவோடு நாம் இணைந்திருப்பதன் காரணமாக நமக்கு கிடைக்கும் பலன்கள் குறித்து இதுவரை நாம் சிந்தித்தோம். கிறிஸ்துவோடு எவ்வாறு இணைந்திருப்பது என்று தொடர்ந்து சிந்திக்கலாம். முதலாவதாக, நற்கருணை வழியாக. யோவான் 6:56. இரண்டாவதாக, கடவுளை பற்றி அதிகமாக அறிவதன் மூலமாக. யோவான் 17:26. மூன்றாவதாக, உலகத்தை குப்பையாக கருதுவதன் வழியாக. பிலிப்பியர் 3:8-9 வசனங்கள். நான்காவதாக, கட்டளைகளை கடைப்பிடிப்பதன் மூலமும் தூய ஆவியை பெறுவதன் மூலமும். 1 யோவான் 3:24. இறுதியாக, அன்பில் நிலைத்திருப்பதன் மூலம். 1 யோவான் 4:16. அன்பிற்குரியவர்களே, சரியான வகையில் கிறிஸ்துவோடு இணைந்து சரியான பலன்களை வெளிக்கொணர இன்றைய நாளில் நாம் அழைக்கப்படுகின்றோம்.
மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை விட்டு பிரிந்து எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது என்பதை உணர்ந்து உம்மோடு நாங்கள் இணைந்திருப்பதற்கான வழிமுறைகளை முழு மூச்சாக தேட எங்களுக்கு வரம் தருவீராக. ஆமேன்.